வருடங்களுக்கு பிறகு மீரா தனது ஊருக்கு திரும்பி வந்தாள். பஸ் நிறுத்தத்தில் இறங்கியவுடன் அதே டீ கடை, அதே தெரு, அதே மல்லிகை வாசம், எதுவும் மாறாத மாதிரி இருந்தது. ஆனா அவள் மட்டும் மாறியிருந்தாள். வீட்டின் வாசல் திறந்த சத்தம் கூட அவளுக்கு பழக்கமானதுதான். அம்மா வெளியே வந்தாள், சின்ன சிரிப்போடு. வந்துட்டியா? அது ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, ஒரு வரவேற்பு. பாட்டி அங்கேயே இருந்தாள். அவளை பார்த்து சும்மா தலையாட்டினாள். மீரா பின்வாசல் கதவை திறந்தாள். அங்கேயே இருந்தது அவளின் சிறுவயது. கல் துவைக்கும் இடம், துணிக்கயிறு, பழைய படிகள் மற்றும் அந்த மாமரம், முன்பை விட பெரியதாக, அதிக நிழலுடன். அவள் மெதுவாக அதன் பட்டையை தொட்டாள். அந்த மரத்தடியில் எத்தனை நினைவுகள்! பச்சை மாங்காய், உப்பு, மிளகாய், சின்ன சண்டைகள், சின்ன சிரிப்புகள். அதிகம் ஏறாதே என்று கூப்பிடும் அம்மா. அப்போது மகிழ்ச்சி எளிதாக இருந்தது. உள்ளே சமையலறையில் அம்மா சாப்பாடு செய்து கொண்டிருந்தாள். எண்ணெய் சுடும் சத்தம், கடுகு தாளிக்கும் வாசம். மீரா கதவோரத்தில் உட்கார்ந்து பார்த்தாள். சின்ன வயசுல தெரியாத ஒரு விஷயம் இப்போ புரிந்தது. ஒவ்வொரு உணவுக்கும் பின்னால் ஒரு அன்பு இருக்கு. மதிய சாப்பாடு அதே மாதிரி, சாதம், சாம்பார், தயிர், ஊறுகாய். அம்மா கேட்டது ஒரு கேள்வி மட்டும், இன்னும் கொஞ்சம் சாம்பார் வைக்கட்டா? அந்த கேள்விக்குள்ளே அன்பு இருந்தது. மதியம் வீடு அமைதியாகிவிட்டது. காற்று மெதுவாக வீசியது. மீரா ஜன்னலருகே படுத்துக்கொண்டாள். சின்ன வயசுல வெறுத்த அந்த அமைதி இப்போ அவளுக்கு தேவைப்பட்டது. மாலை நேரம் பாட்டி மாங்காய் கீழே இறக்க சொன்னாள். அம்மா அதை நறுக்கி உப்பும் மிளகாய் தூளும் சேர்த்தாள். மீரா ஒரு துண்டை சாப்பிட்டாள். புளிப்பு, ஆனா அந்த சுவை அவளை மீண்டும் சின்ன பிள்ளையாக மாற்றியது. மாலை மெதுவாக இறங்கியது. குழந்தைகள் வீடு திரும்பினார்கள். கோயில் மணி ஒலித்தது. மீரா மாமரத்தடியில் உட்கார்ந்து பார்த்தாள். நகரத்தில் மாலை ஓட்டம், ஆனா இங்கே மாலை மெதுவாக வந்தது. அன்றிரவு அம்மாவும் மீராவும் அமைதியாக உட்கார்ந்தனர். அம்மா சாதாரண விஷயங்களை பற்றி பேசினாள். ஆனா அதுக்குள்ள ஒரு அன்பு இருந்தது. சில நேரங்களில் அன்பு நேராக கேட்காது, அது சும்மா அருகில் இருக்கும். அடுத்த நாள் அதிகாலை மீரா பின்வாசலுக்கு நடந்தாள். மண் குளிர்ச்சியாக இருந்தது. மாமரம் அமைதியாக நின்றது. அந்த நேரத்தில் அவளுக்கு ஒன்று புரிந்தது. அமைதி அவள் வாழ்க்கையிலிருந்து போய்விடவில்லை, அது மறைந்து இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு மீரா மீண்டும் கிளம்பினாள். ஊர் அதேபடி இருந்தது. ஆனா அவள் மனசு மாறியிருந்தது. அவள் எடுத்துச் சென்றது அம்மாவின் அன்பு, பாட்டியின் அமைதி, மதிய நிழல், மாங்காயின் சுவை மற்றும் அந்த மாமரம். சில இடங்கள் நம்ம வாழ்க்கையை மாற்றாது, ஆனா நம்மை நாம மறக்காமல் காத்திருக்கும். சில நேரங்களில் நம்மை மீண்டும் நாம உணர போதுமானது. ஒரு பழைய வீடு, அதன் பின்வாசல் மற்றும் ஒரு மாமரம்.